ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி பிகினர்ஸும் கூட செய்யக்கூடிய மாதிரி கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் ரைஸ் கேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் கேட்டால், அதுவும் இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா ஹைஜீனிக்காக வீட்டிலையே வந்து வெல்லம் வச்சு செய்யலாம். ஒயிட் சுகர் இல்லாமல் வெல்லம் யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இரும்பு சத்தும் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த கலத்தப்பம் அப்படிங்கிறது இந்த மாதிரி லேயர் லேயராக வரணும். அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் கலத்தப்பம். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். இது ஒன்று 2வது டிப் இது. அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்திங்கன்னா தேன் கூடு மாதிரி இருக்கணும். இதுதான். இந்த 3ம் இருந்தால் கலத்தப்பம் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த கப்பில் 1 கப்பு பச்சரிசி எடுத்தாச்சு. அதையே நல்லா தண்ணி விட்டு ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறட்டும். 3 மணி நேரம் கழித்து நம்ம இதை வந்து தண்ணி வடிகட்டிட்டு பார்க்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது நல்லா ஊறி வந்துருச்சு. சாஃப்ட் ஆயிடுச்சு ரைஸு. இப்போ இந்த தண்ணி நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து இந்த ஜாருக்கு வந்து ரைஸை மாற்றிக்கலாம். இப்போ எல்லா ரைஸும் இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வடித்த சாதம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், மத்தியானம் வடித்த சாதம். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் 1 கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கணும். 1 கப்பு அரிசினா 1 கப்பு தண்ணி. சரிங்களா? இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாவு வந்து அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். கலந்து விட்டு பார்த்தா பாருங்கள், திக்காக இருக்குது. நம்ம வெல்ல கரைசல் ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவில் அடுத்தது என்ன சேர்த்து போகிறோன்னா, 1 சிட்டிகை உப்பு, 2 சிட்டிகை ஆப்ப சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு வந்து எந்த ஸ்வீட் செஞ்சாலும் 1 சிட்டிகை சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக சேர்த்துறோம். ஆப்ப சோடா வந்து 2 சிட்டிகை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுட்டு அதே கப்பில் 1 கப்பு வந்து நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்திக்கலாம். பொடிச்ச வெல்லம் இதே மாதிரி 1 கப்பு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம். பாருங்கள், 1/2 கப்பு, கரெக்டாக 1/2 கப்பு ஊற்றுறேன் நான். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சு கொதித்து வந்தால் போதும், பாகுலாம் வேண்டியதில்லை. இப்போ நல்லா வந்து கரைஞ்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா கரைஞ்சிருச்சு, கொதி வந்துருச்சு, நல்லா நுரைச்சி வருதா? இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் வந்து நம்ம சூடாகவே இருக்கும்போதே வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் நான் வடிச்சிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ திரும்ப இந்த மாவு நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கலந்து விட்டுட்டு இந்த சர்க்கரை பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சூடாக இருக்கும்போதே ஊற்றிட்டேன். உடனே கலந்துடணும். மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மெதுவாக நீங்கள் வந்து கலந்தீங்கன்னா அந்த அரிசி மாவு கட்டி ஆயிரும். அதனால் நம்ம உடனே சேர்த்து நல்லா ஃபாஸ்ட்டாக கலந்து விட்டு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பதம் இருந்தால் போதும், இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சுக்கலாம். இந்த குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் நான். இது கேரளா அத்தன்டிக் ஸ்டைல் ஸ்வீட்டு தான், அதனால் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு 4 சின்ன வெங்காயம் 2 நறுக்கி போட்டிருக்கிறேன். 1 கப்பு தேங்காய் பொடியை நறுக்கி சேர்த்திருக்கிறேன். இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
நான் வந்து அந்த கேரளா ஸ்டைலே செய்யணும், அந்த டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக சேர்த்திருக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வாசனையா இருந்தா நல்லாயிருக்குங்கிறக்காக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு திரும்பவும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து கோல்டன் கலர் வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் பார்த்தீங்களா, கலர் நிறம் மாறி வருதா? இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்குனா போதும். நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு தேங்காயெல்லாம். இப்போ அதில நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன், டாப்பிங் பண்ணுறதுக்காக. இப்போ ரெடியா இருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சக்கூடிய அந்த பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதைய திரும்ப ஒரு தடவை ஃபைனலாக ஊத்துறதுக்கு முன்னாடி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கீழே வந்து கொஞ்சமா பிடிச்சிருக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு டக்குன்னு எடுத்து ஊற்றிருங்க இதில் குக்கரில். அவ்வளோதாங்க. ஊற்றியாச்சா? இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த தேங்காவை வந்து இதில் டாப்பிங்காக மேலே வந்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி மேலே தான் வந்திருக்கு, இருந்தாலும் மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா சிம்மில் தான் இருக்கணுங்க. இப்போ லிட்டு போட்டு விட்டுறலாமா? வெயிட் வந்து போடக்கூடாது. வெயிட் போடலை. நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? நல்லா ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் நான். ஃப்ளேம் பாருங்கள். 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணிடலாம். 10 மினிட்ஸுக்கு 11 நிமிஷமே ஆயிடுச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்ல ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஆனாலும் ப்ரெஷர் அடங்கினாலும் உள்ளே வந்து சூடாக இருக்கும். அதனால் அந்த சூடெல்லாம் டோட்டலாக ஆறணும். உடனே நம்ம வந்து எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லையா? நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா ஆறட்டும். நல்லா கூலான சூப்பராக கலத்தப்பம் ரெடி ஆயாச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆறுனோடனே அதே ஓரங்கள் எல்லாம் விட்டு வந்திருக்கு. நம்ம எதுவுமே செய்யலை. அதாக தானாகவே விடுது பார்த்தீங்களா? இப்படி கையில் வச்சு நம்ம அழுத்தி பார்த்தாலே தனியாக வந்துடுது நமக்கு. பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நம்ம கத்தி வைக்கல, எதுவுமே செய்யலைங்க நான். அப்படியே தான் எடுத்திருக்கிறேன். சூப்பரான ஒரு கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட்டு ரெடி ஆயாச்சு. பார்த்தா கேக்கு மாதிரியே இருக்குது. அந்த டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க இருக்குது. கேக்குக்கு பதிலாக இந்த மாதிரியும் குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. சூப்பரான கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம், கண்ணூர் ஸ்பெஷல் கலத்தப்பம் ரெடி ஆயாச்சு. நம்ம வந்து கட் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக அந்த கத்தி இறங்குது உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. அவ்வளோ நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போது அந்த இதில் என்ன அப்படின்னா, நான் முதலையே சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, வாவ் சூப்பராக வந்திருக்கு. அந்த லேயர்ஸ் வந்து நல்லா தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி வந்து அந்த லேயராக தெரியணும். அதுதான் அந்த கலத்தப்பம் அப்படிங்கிறதுக்கே ஒரு இது. அந்த லேயர்ஸ் தாங்க மெயினாக. அதுக்கப்புறம் வந்து உள்ளே நல்லா வெந்து கிடைக்கணும். அதுதான். அது இருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆனால் தான் அது கலத்தப்பம், ஒரிஜினல் கலத்தப்பம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? அடுத்தது பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட தேங்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக உள்ளே வந்து நல்லா ஹோலாக இருக்குது. நல்லா சூப்பராக குக் ஆயாச்சு. அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குங்க. பார்த்தாலே சாப்பிட்ணும் தூண்டும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கேக்கே சாப்பிட மாட்டாங்க. இதே தான் தொடர்ச்சியாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அடுத்த வந்து இந்த மாதிரி தேன் கூடு மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக பெர்ஃபெக்டான ஒரு கலத்தப்பம் அப்படிங்கிறதுக்கு அந்த லேயர்ஸும் இந்த தேன் கூடு மாதிரி இருக்கிறது, இந்த 2 மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து கலத்தப்பம் வந்து 100% பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ சூப்பராக இருக்கா கலத்தப்பம்? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸ் பார்த்து தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு கலத்தப்பம் ரெடி ஆயாச்சு. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.